அருட்பெரும் ஜோதி அருள்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீரங்கராஜன். நம்ம இப்ப தமிழ் மாதத்தில் ஆடி மாத பலன் பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம் பிறக்கின்ற பொழுது கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது? இந்த ஆடி மாதம் மீன ராசியிலே சந்திரன் பிரவேசிக்கின்ற ரேவதி நட்சத்திர நாளில் இந்த ஆடி மாதம் பிறக்கிறது. ஆடி மாதத்தில் ரிஷப ராசியில் சுக்கிரனும், மிதுன ராசியில் குருவும், கடக ராசியில் சூரியனும் புதனும், சிம்ம ராசியில் செவ்வாயும் கேதுவும், கும்ப ராசியில் சனியும் ராகுவுமாக காலசப தோஷமான கிரக அமைப்பு உள்ள இந்த நேரத்தில் இந்த ஆடி மாதம் பிறக்கிறது. இந்த ஆடி மாதத்தில் என்ன சிறப்பு? சூரியனை பூமி வலம் வருகின்ற பொழுது வடதிசையிலிருந்து தென் திசையை நோக்கி அந்த சூரியனின் பயணத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த காலகட்டம் ஆரம்பமாகும் நாட்கள் ஆடி மாதம் 1ஆம் தேதியில் ஆரம்பித்து மார்கழி மாதம் இறுதி வரை பயணத்தை சமஸ்கிருதத்தில் தட்சிணாயன புண்ணிய காலம் என்பார்கள். இது தென் திசை பயணம் என்பது தூய தமிழின் வார்த்தையாகும். இந்த தென் திசை பயண நாளில் வரக்கூடிய ஆடி அமாவாசை நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்வது நம் முன்னோர்களுக்கு செய்கின்ற கடமையாக தமிழ் மரபில் காலங்காலமாக கடைபிடித்து வரக்கூடிய விசேஷமாகும். இந்த ஆடி மாதம் 8ஆம் தேதி அந்த ஆடி அமாவாசை வருகிறது. அன்று அனைவரும் விரதம் இருந்து தன் முன்னோர்களுக்கான நன்றி கடனை செலுத்துவது தமிழ் மரபு. ஆடி 18 அந்த ஆடி 18 காவிரி அன்னையை வழிபாடு பண்ணக்கூடிய நாட்கள், விவசாயத்தை போற்றக்கூடிய அந்த ஒரு நாளாக காலம் தொட்டு பன்னெடுங்காலமாக தமிழ் மரபில் கடைபிடித்து வரக்கூடியது. அந்த ஆடி 18 ஒரு விசேஷமான காலமாகும். தாயை குறிக்கக்கூடிய கடக ராசியிலே தாப்பனாரை குறிக்கக்கூடிய சூரிய பகவான் பிரவேசிக்கின்ற இந்த மாதத்தில் அன்னையின் அருள் அதிகமாக பொங்கும். அதனாலே ஆடி மாதத்தில் வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமை நாட்களிலும் பெண்கள் அம்மன் வழிபாடு செய்ய மிகச்சிறப்பான நாட்களாகும். ஆடி 11 வாஸ்து நாள் 6:52 முதல் 8:22 வரை இருக்கக்கூடிய அந்த சுப வேளையில் வாஸ்து பூஜை செய்து கொண்டு மனை வேலை துவங்குவதற்கு மிகச்சிறப்பான நேரமாகும். ஆடி மாதத்தில் 1, 5, 26 ஆகிய நாட்கள் தேய்பிரை சுப முகூர்த்த நாட்களாகவும், ஆடி 15, 19, 23 வளர்பிறை சுப முகூர்த்த நாட்களாகவும் இருக்கிறது. இந்த நாட்களில் வளைகாப்பு மற்றும் காதணி விழா போன்ற நிகழ்ச்சிகளை செய்து கொள்ள மிகச் சிறப்பாக இருக்கும். வாங்க உங்க ராசிக்கு இந்த ஆடி மாதம் என்னென்ன கிரக வேலைகளை செய்ய போகிறது என்பதை பார்ப்போம். சிம்ம ராசியை பத்தி இந்த ஆடி மாசம் என்ன செய்யும்? முதல்ல சிம்மம் அப்படின்னாலே ராஜாங்க. காட்டுக்கு மட்டும் ராஜா இல்ல, சிம்ம ராசியில் ஒரு குழந்தை பிறந்தாச்சு அப்படின்னாலே அந்த வீட்டுல அந்த குழந்தை சொல்றதாங்க நடக்கும். அந்த குழந்தையுடைய வார்த்தைக்கு மறு வார்த்தை யாருமே சொல்ல முடியாது. அதை நம்ம பிடிவாதம்னு சொல்லுவோம், ஆனா அது அந்த குழந்தைக்கு அதை தான் பிடிக்கும். அந்த குழந்தை என்ன நினைச்சதோ அதை செய்யும். சரி, குழந்தைங்க மட்டும்தான் அப்படி இருக்குமா? பெரியவங்க எல்லாம் கரெக்டா இருப்பாங்களா அப்படின்னா இல்ல. பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரங்க எங்க இருந்தாலும் சரி, தனக்கு மரியாதை கிடைக்கணும், தனக்கு மரியாதை இல்லாத இடத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாங்க. மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று அவையார் சொன்னது இந்த சிம்ம ராசிக்காரங்க தாங்க மிக சரியாக பொருந்தும். எவ்வளவோ லாபம் கிடைச்சாலும் சரி, அங்க மதிப்பு இல்லைன்னு தெரிஞ்சா அந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க. சரி, இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாசம் என்ன மாதிரியான பல விஷயங்களை செய்யும்? இந்த ஆடி மாசத்துல கிரகங்கள் எப்படி இருக்குது? உங்க ராசிக்குள்ளேயே செவ்வாயும் கேதும் உட்கார்ந்துருக்காங்க. செவ்வாய் பிடிவாதமான கிரகம், போராடக்கூடிய கிரகம். கேது சட்டப்படியான கிரகம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி சட்டப்படியாக போராடி வெற்றி கொள்வோமா, போராடி வெற்றி கொள்வீர்களுங்க. ஆனா அந்த ராசிக்குள்ள இருக்க கேது இன்னொரு விஷயத்தையும் செய்யும். சில சமயம் உங்களுக்கு பயத்தை கொடுக்கும். தைரியமா இறங்கி பாதி வேலை முடிச்சதுக்கு அப்புறம் இது சரிதானோ இல்லை தவறாதான் போயிட்டு இருக்கோமோ அப்படின்னு ஒரு குழப்பமான மனநிலையை அப்பப்போ உங்களுக்கு ஏற்படுத்தும். அதை நீங்க சரி செஞ்சுக்கணுங்க. அதை நீங்க சரி செஞ்சுக்கிறதுக்கு நீங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுகின்ற யாரேனும் ஒருவரிடம் நீங்க ஆலோசனை கேட்கணுங்க. அந்த ஆலோசனை உங்களுக்கு மிக சிறப்பானதாக மிக செமையானதாக செய்யும். இந்த 1 மாத காலம் வரைக்குமே உங்க ராசிநாதன் சூரியன் விரயத்துல தாங்க இருக்காரு. சூரியன் 12ஆம் இடத்தில் விரயத்தில் இருப்பது உங்களுக்கு தூக்கத்தை கெடுக்கும். நீங்களாக தன்னிச்சையாக ஒரு முடிவெடுத்து செஞ்சீங்கன்னா அந்த செலவு கொஞ்சம் சுகமானதா இருக்காது. அந்த செலவை நீங்க திரும்ப ஒரு தடவை செய்யற மாதிரியான விஷயமா இருக்கும். உடல் ஆரோக்கியமா இருந்தாலும் சரி நீங்க கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். அசால்ட்டா அது ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா திரும்ப அதுக்காக நீங்க செலவு செய்யற மாதிரியான விஷயங்களை தரும். ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கூடி உங்களுக்கு கண்டக சனி நடக்குது, அடுத்து அட்டம சனி. 2028 வரைக்குமே உங்களுக்கு சனியுடைய பயணம் சரியா இல்லை. இந்த சனியோடைய பயணம் சரியா இல்லாத சமயத்துல நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம்,
பிடிப்பிடிச்சு வேலை செய்யலாம். அந்த நல்ல சுபமான செலவுகளை செஞ்சுக்கிட்டா அந்த சனியோடைய காலத்தை நம்ம ஈஸியாக கடந்துடலாம். அந்த 3 ஆண்டுமே நமக்கு தொல்லை தான் தருமா அப்படின்னா இல்லை. இப்போ குரு வந்து சூப்பரான இடத்துல 11ஆம் இடத்துல தான் இருக்காரு. இந்த குரு உங்களுக்கு நிறைய நல்ல செயல்களை நல்ல விஷயங்களை உங்களுக்கு வாரி வழங்குவார். அந்த குருவின் செயலை பெறுவதற்கு உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்ல, அந்த ஆரோக்கியத்தை தான் நீங்கள் கொஞ்சம் கட்டாயம் கவனம் செலுத்தணும். அப்படிங்கிறதான் அந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதத்துல சொல்லக்கூடிய மிக சிறந்த ஆலோசனை. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி புதனும் 12ஆம் இடத்துல தான் போய் உட்கார்ந்துருக்காங்க. 2 குடையவர் 12ஆம் இடத்துல இருப்பதே உங்களுடைய பைசா 100 ரூபாயில முடிக்கக்கூடிய விலை 250 ரூபா கொடுத்து முடிக்கிற மாதிரி நிலைமை ஏற்படுத்தும். கூலியாட்கள் கூட உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு விஷயங்களை கொடுக்கும். காரணம் வந்து உங்களுடைய யதார்த்தமான மனநிலை, எல்லோரையும் நம்பக்கூடிய தன்மை. இந்த எல்லோரையும் நம்பக்கூடிய விஷயங்களை பயன்படுத்திக்கிட்டு உங்களை ஏமாத்துவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்து நீங்க கவனமாக இருந்தீங்கன்னா அந்த ஏமாற்றத்துல இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம். உங்க ராசிக்கு 3ஆம் அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். இந்த 3 குடையின் 10ல் ஆட்சி பெற்றால் உங்களுடைய விடாமுயற்சியால் வெற்றி கிடைக்கும். 3 குடையர் 10ல் ஆட்சி பெற்றால் ஆயுள் சம தீர்க்கமாக இருக்கும். இந்த சமயத்தில் பிறக்கக்கூடிய சிம்மராசிக்கார குழந்தைகளுக்கு ஆயுள் எப்பொழுதுமே பிரச்சனை கிடையாது. ஆரோக்கியமான திரகாத்திரியமான உடல் அமைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் மிகச் சிறப்பாக மிகச் செமையாக இருக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய் உங்கள் ராசியிலேயே இருக்கிறார். 4ஆம் அதிபதி செவ்வாய் ராசியில இருந்தால் வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசையை தூண்டிகிட்டே இருக்கும். வீடு கட்டி முடிப்பீங்க. பட்டப்படிப்பு யாராவது அரியர் வச்சிருந்தீங்கன்னா அந்த அரியர்லாம் முடிச்சுட்டு டிகிரி வாங்கிட்டு சந்தோஷமா வெளியே வரலாம். அந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும். உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். 5 குடையின் 10 இருப்பது பூர்வீக சொத்து மூலமாக லாபம் கிடைக்கும். பூர்வீக சொத்துல வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு தரும். பூர்வீக சொத்துல ரொம்ப நாளா இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் தீர்ந்து பழைய சொத்தை வித்துட்டு புது சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்பு விஷயங்களை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். குழந்தைகளுக்கு நல்ல செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு விஷயங்கள் இருக்கும். குழந்தைகள் கேட்கக்கூடிய பொருளை வாங்கி தந்து நீங்களும் சந்தோஷப்படுவீங்க, குழந்தைகளையும் மகிழ்ச்சியாக வச்சு பார்ப்பீங்க. அடுத்து உங்கள் ராசிக்கு 6 குடைய சனி பகவான் 7ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகிறார். எப்போதுமே 6ஆம் அதிபதி வலுப்பெறக்கூடாது அப்படிங்கிறது ஜோதிடத்துடைய விதி. உங்களுக்கு 6ஆம் அதிபதி கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாகவே வலுப்பெற்று தான் இருக்கிறாரு. 6ஆம் அதிபதி வலுப்பெற்றால் தொழில் நல்லா இருக்கும், கடனும் கொஞ்சம் வரும், எதிரியும் வரும், கொஞ்சம் நோயும் இருக்கும். அது வந்து ஜோதிடத்துல சொல்லக்கூடிய பொது விதி. உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க ஆரம்பத்திலிருந்தே சரியா பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த விதியை வந்து நீங்க ஜெயிச்சிடலாம். அதனால உங்களை உடல் ஆரோக்கியத்தின் மீது கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. கண்டகச்சனி நடப்பதெல்லாம் திரும்ப திரும்ப உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி குரு பகவானாக வந்து அவர் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். தந்தையால் லாபம் கிடைக்கும். தந்தை வழி உறவுகளால் லாபம் கிடைக்கும். சித்தப்பா பெரியப்பா கூட இருந்த உறவு நல்லா மேன்மை அடையும். சித்தப்பா பிள்ளையால பெரியப்பா பிள்ளையால உங்களுக்கு வாழ்க்கையில ஏதேனும் ஒரு உதவிகள், ஏதேனும் ஒரு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கண்டகச்சனி அட்டமச்சனியாகவும் நடக்குதேப்பா, இப்ப எப்படி எங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும்? கட்டாய நன்மைகள் நடக்குங்க. குரு பார்க்க கூடி புண்ணியம் அப்படிம்பாங்க. குரு 11ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்கிறாங்க. அது ரொம்ப நன்மையான செயல் விஷயங்களை உருவாக்கி கொடுக்கும். ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்கிறாங்க. ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பது தைரியத்தையும், 5ஆம் இடத்தில் பார்ப்பது போன ஜென்ம புண்ணியங்களையும் குழந்தைகளால் மேன்மையும் ஏற்படுத்தும். 7ஆம் இடத்தை பார்ப்பது திருமணம் சார்ந்த உறவுகள், கணவன் மனைவி அன்பு அந்யூன்யம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மிகச் சிறப்பாக செமையாக செய்யும். திருமணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு திருமண பாக்கியம், திருமண உறவுகள் ஏற்படும். மிக அருகில் நம் வாழும் இடத்திலிருந்து அதிகபட்சம் 15 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் உங்களுக்கு ஒரு திருமண பந்தம், திருமண உறவு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு விஷயங்களை மிகச் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். 11ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 11இல் குரு இருப்பது மூத்த சகோதரர்களால் லாப நன்மைகள் ஏற்படும். 10ஆம் இடத்தில் சுக்கிரன், சொந்த காலில் நிற்பீங்க. அழகு சாதன பொருட்களை வந்து வீட்டில் வாங்கி குவிப்பீங்க. வீடு வண்ணம் திட்டணும் அப்படின்னா வண்ணம் திட்டுறதுக்கான வாய்ப்பு விஷயங்களை உருவாக்கும். மனைவிக்கு ஏதேனும் நகை வாங்கி தரலாமா? நகை வாங்கி தரலாம். புன்னகையும் வாங்கி தரலாம், வெள்ளி நகையும் வாங்கி தரலாம். கண்டகச்சனி அட்டமச்சனியா ரொம்ப மாட்டிருந்தீங்கன்னா புன்னகையே போதும் என்று மனைவியை சிரித்தே சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு விஷயங்களை இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கே செய்யும். அடுத்து 12ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் புதனோடு சேர்ந்திருக்கிறார். பட்டப்படிப்புக்காக கொஞ்சம் தூரம் செலவு செய்து கொஞ்சம் தூரம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு விஷயங்களை ஏற்படுத்தும். வேற மாவட்டத்திலோ வேற மாநிலத்திலோ அல்லது வேற நாட்டிலோ சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் சிம்ம ராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு ஏற்படும். இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம், பூரம், உத்திரம், இந்த மகம் கேதுவுடைய நட்சத்திரம். கேது பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறார். உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்வீர்கள். உங்கள் மீது இருந்த வழக்கிலிருந்து நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். பூரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் ஆட்சி பெற்றுகிறார். சொந்த வீடு கனவு நிறைவேறும். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு சொந்த வீடு அமைக்கக்கூடிய வாய்ப்பு விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து உத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். அரசு வேலை, அரசாங்க அதிகாரிகளை தேடி அலையக்கூடிய வாய்ப்பு விஷயங்களை ஏற்படுத்தும். தேடினாலும் வெற்றி கிடைக்குமா? தாராளமாக வெற்றி கிடைக்கும். குரு 11ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார்.
இந்த சிம்ம ராசிக்காரர்கள் யாரை வழிபாடு செய்ய வேண்டும்? உங்கள் ராசியை சனி பகவான் தான் பார்த்து கொண்டிருக்கிறார், ராகுவோடு சேர்ந்து பார்க்கிறார். தேய்பிரை அஷ்டமி நாளில் கால பைரவரை வழிபாடு செய்வது மிகச் சிறப்பான நன்மைகளை செய்யும். மிளகு தீபம் ஏற்றி கால பைரவரை அந்தி மாலை என்று சொல்லக்கூடிய 4:30 6 மணிக்கு உட்பட்ட நேரத்தில் செய்தால் உங்களுக்கு அந்த சனி ராகு உங்கள் ராசியை பார்க்கின்ற தொல்லையிலிருந்து விடுபட்டு நிம்மதியான வாழ்வு வாழ்வீர்கள்.